வணக்கம் நண்பர்களே. வாட் இஸ் பிஸ்னஸ் ஸ்டோம், ஹவு இட் கலர் இட் இன் யுவர் பிஸ்னஸ் பிளான்ஸ். மீண்டும் சொல்கிறேன், வாட் இஸ் பிஸ்னஸ் ஸ்டோம்? ஒரு வியாபார புயல், வியாபாரத்தில் அடிக்கக்கூடிய புயல், அதாவது வியாபாரத்தை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகள், அபாயங்கள். அதை எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பிளானில் கலர் இட் அப்படின்னா அடையாளப்படுத்துவது, அபாயங்களை அடையாளப்படுத்துவது. வியாபார அபாயங்கள் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது அதை கணிக்க முடியுமா? நம்ம கணிப்புக்கு அப்பாற்பட்ட சில அபாயங்கள் இருக்குமே அப்படிங்கிறதுலாம் இருக்கும். நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களில் ஷார்ட்ஸில் இந்த வியாபார அபாயங்கள், இந்த பிஸ்னஸ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் விரிவாக குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா ஒரு அபாயம் என்பது ஒரு காலகட்டத்தில் வந்தது திரும்ப அதே உருவத்தில் தான் வருமா அல்லது வேறு வடிவங்களில் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அது அனுபவப்படும். ஆனால் இதை நாம் வியாபார திட்டங்கள், அந்த பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஹவு டு கலர் இட். உதாரணத்திற்கு ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறோம். இந்த மளிகை கடையில் உணவுப் பொருட்கள், அரிசி, மற்ற உணவுப் பொருட்கள்லாம் விற்பாங்க. இந்த உணவுப் பொருட்களை நாம் தரமான பொருட்களை வழங்கினால் மட்டுமே இந்த பகுதி மக்கள் நம் கடை மீது நம்பிக்கை வரும், வியாபாரம் கூடும், விற்பனை கூடும். இப்போ இதில் இருக்க அபாயம் என்ன? ஒரு போட்டியாளர் அதே பகுதியில் இன்னொரு கடை திறக்கிறார். இப்போ இதை நாம் எப்படி எதிர்கொள்கிறது? இது ஒரு வகையான அபாயம்தான். பிஸ்னஸ் ஸ்டாம்னு சொன்ன புயல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அபாயம் உருவாகிறது. ஒரு மெல்லிய அபாயம்தான் பெரிய புயலாக மாறும். சிறிய அளவில் தொடங்கும் போட்டி தான் மிகப்பெரிய அளவில் போட்டியாக மாறும். உதாரணமாக திருநெல்வேலி மாநகரத்தில் 2 பெரிய ஜவுளி நிறுவனங்கள் தங்களுடைய வியாபாரத்தை தொடங்கினார்கள். முதலில் தொடங்கியவர் ஒரு 2-3 தலைமுறை பாரம்பரியமாக இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் வர்றாரு. நான் அறிந்ததை நான் சொல்கிறேன். ஒரு நிறுவனம் பாரம்பரியமான நிறுவனம், தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. பையனுடைய காலம் ஆரம்பித்து ஓடும்போது இன்னொரு ஜவுளி நிறுவனம் தொடங்கப்படுது. இப்போ இவங்களுக்கு இடையில் நடக்கிற ஆரோக்கியமான போட்டி, இந்த ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக 2 நிறுவனங்களுமே இன்று பிரபலமாக இருக்கிறது. இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டாம்னு இவர் நினைக்கிறார் இல்லையா, முதல்ல ஆரம்பித்தவர், அவர் சரியாக கையாண்டார். எந்த வகையில்? ஒரு இப்போது சீனியர்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலில் சீனியர், ஏற்கனவே கடை வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணார், தன்கிட்ட விலை குறைவாக கிடைக்கும் ஆனால் தரமானது கிடைக்கும்ன்ற ஒரு பாலிசி எடுத்தார் ஒரு நிறுவனம். அதே போட்டி நிறுவனம், அதற்கப்புறம் தொடங்கப்பட்ட ஒரு போட்டி நிறுவனம், அவங்க நிறைய டிசைன்ஸ் கொடுத்தாங்க. ப்ரைஸ் ஃபேக்டரில் ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணலை, கொஞ்சம் குறைவாகவும் கொடுத்தாங்க. ஆனால் டிசைன் நிறைய கிடைக்கும். தரம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கம்பேரிட்டிவ்லி இவங்க தரம் கம்மியாக இருக்கும். இது 2வது ஆரம்பிக்கப்பட்ட கடையில். இந்த தரத்தை இவங்க உயர்த்தணும் அப்படின்னா ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்குங்க. டிசைன் நிறைய கிடைக்காது, நிறைய வண்ணங்களில் நிறைய டிசைனாக கிடைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படுது. அப்போ இந்த 2 பேருமே வெவ்வேறு தளங்களில் இயங்குறதுனால இவங்களுக்குள்ள ஈக்குவல் சேல்ஸ் நடந்ததா அது வேறு விஷயம். ஆனால் இருவருமே சமகாலத்தில் இன்று வரை போட்டியில் இருக்கிறார்கள். இப்போ இங்கே பிஸ்னஸ் ஸ்டாம்னு நினைக்கிறது போட்டியாளர் மட்டுமல்ல, நம்மக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட? கடை ஆரம்பித்து நடத்துகிறவங்க, நிறுவனம் நடத்துகிறவங்ககிட்டே இருக்குது. அவங்களுடைய அசையாத சொத்துக்களாக அவங்க நினைப்பது அவங்களுடைய கட்டிடங்கள், இயந்திரங்கள், மற்ற மெஷினரிஸ், இதெல்லாம் அவங்க அசையாத சொத்துக்களாக நினைப்பாங்க. ஆனால் அவர்களுடைய முக்கியமான சொத்தே ஊழியர்கள் தான். இந்த ஊழியர்களுடைய திருப்தி, ஒரு வாடிக்கையாளர் திருப்தி என்பது எத்தனை முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமானது ஊழியர்களை திருப்தியாக வைத்துக் கொள்வது. இந்த பிஸ்னஸ் ஸ்டாம்ங்கிறது, இந்த வியாபார புயல்கள் வெளியிலேருந்தெல்லாம் வராது. உள்ள வேலை பார்க்குறவங்க மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுனாலும் விற்பனை பாதிக்கும், விற்பனை பாதித்தால் வருமானம் பாதிக்கும். இது நீண்ட நாள் இதே நிலை நீடித்தால் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டு செய்யும். இதைத்தான் நம்ம பிஸ்னஸ் பிளானில் ரொம்ப குறிப்பிட்டு அடையாளப்படுத்தப்பட வேண்டியதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் நீங்கள் ரெமெடி சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஊழியர்களின் அதிருப்தி, அன்சாட்டிஸ்ஃபைடு ஸ்டாஃப் ஆர் அன்சாட்டிஸ்ஃபைடு லேபர்ஸ், இது அடையாளம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இன்றைக்கி எல்லா நிறுவனங்களுமே முன்னாடியுமே உண்டு. முன்னாடி லேபர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸர் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஹெச்ஆர்னு மாற்றிருக்காங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனிதவள மேம்பாட்டுத்துறை
மனிதவள மேம்பாட்டுக்குன்னு தனியாக வச்சுருக்குறாங்க. ஏன்? மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக ஒன்று இருக்கும் ஃபேக்ட்ரியில். ஆனால் இது மனிதவள மேம்பாடுன்னு ஒன்று இருக்குது. ஏன்? இந்த புயல்கள்லாம் எங்கே உருவாகுதுன்னு அடையாளப்படுத்தப்படுறது இந்த ஹெச்ஆரில் தான். ஐயா, இப்படி ஒரு அதிருப்தி வருது, இந்த அதிருப்தி இன்னென்ன காரணங்களினால் வருகிறது, இன்னென்ன காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அதிருப்தியை நாம் நீக்க இயலும், ஆரம்பத்திலேயே இதை கண்டறிவது, அடையாளப்படுத்துவது. அந்த பிஸ்னஸ் பிளான் ஒரே நாளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதிலே இயங்குன்னு சொல்ல முடியாது. the business plan may be modified in every stage. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இந்த பிஸ்னஸ் பிளான் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அபாயங்களை நாம் அடையாளப்படுத்தி கொண்டே வர வேண்டும். எல்லா அபாயமும் ஒரே மாதிரி நீடிக்கும் நல்ல, வெவ்வேறு அபாயங்களாக மாறும். போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் இருக்கும். நம்மளுடைய குவாலிட்டியில் எங்கேயும் நம்மளை அறியாமல் ஒரு தவறு நடந்திருக்கும். நம்மளை பற்றி தவறாக செய்தி பரப்புவர்கள் ஒருவரும் இருப்பார்கள். இவர்களெல்லாம் கடந்து இந்த வியாபாரத்தை நிலைநிறுத்துவதற்கு என்ன செய்யணும்? முதல்ல இந்த பிஸ்னஸ் பிளானில் இதை கலர் அவுட் பண்ணிடணும், இதை அடையாளப்படுத்திடணும். அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட காரணங்களை தீர்வு செய்ய வேண்டும். இதில் தான் இப்போ நான் சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாநகரத்தில் இருக்க மிகப்பெரிய ஜவுளி நிறுவனங்கள் 2 நிறுவனங்களை பற்றி அதில் தான் நிற்கிது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சீனியர் நிறுவனம் அவங்களுடைய ஊழியர்கள் விஷயத்தில் ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். லேபர் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, தொழிலாளர் நலன் சார்ந்த தொழிலாளர் நலத்துறை. இந்த லேபர் ஆஃபீஸர் இந்த லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன டியூட்டி, அவங்களுடைய பணி என்ன? ஒரு குறிப்பிட்ட இப்போ இந்த ஜவுளி நிறுவனம் வச்சுக்கோங்களேன், இதில் சில்லறை விற்பனை நிலையத்தில் குறைந்தபட்ச ஊதியம், குறைந்தபட்ச கூலின்னு ஒன்று நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இதை கொடுக்குறாங்களா இல்லையானா அடிக்கடி போய் செக் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பான்மையான நிறுவனங்கள் அப்படியெல்லாம் அரசாங்கம் நிர்ணயிக்கிற சம்பளத்தையோ கூலியோ டெய்லி தினக்கூலியோ அல்லது மாத ஊதியமோ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அவங்க டேலி அவுட் பண்ண முடியாது, நிறைய லாபம் சம்பாதிக்க முடியாது. கட்டுப்படி ஆகலாம், அதனால் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியாது. அப்போ அதுக்கு அவங்க என்ன எதிர்ப்பாங்க? 1000 ரூபாய் எழுதிட்டு 700 ரூபா கொடுக்கறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நிறுவனம் அரசாங்கம் நிர்ணயித்த ஊதியத்தை விட அதிகமாக ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தது. இது என்ன தினவா? நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். தே ஆர் மேக்கிங் த ப்ராஃபிட் ஃப்ரம் த ப்ரிக்யூர்மெண்ட். அவங்க கொள்முதல் லாபம் சம்பாதிக்கிறார்கள், அதை எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுறாங்க. கஸ்டமருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு 1000 ரூபா அரசாங்கம் சொல்லியிருக்கா, நான் 1100 ரூபா தரேன். 900 ரூபா சொல்லிச்சா, நான் 1000 ரூபா தரேன். அப்போது இந்த ஊழியர்களுடைய விசுவாசம் இந்த நிறுவனத்தின் மீது அதிகரிக்கும். அப்போ இந்த அபாயங்கள் குறையும். இதைத்தான் பிஸ்னஸ் பிளானில் அடையாளப்படுத்தணும்னு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்வுகளை, ஒவ்வொரு தலைப்புக்கும் பல உதாரணங்கள் இருக்கும், அப்போ அப்டேட் வரும், எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து உரையாடுவதன் மூலமாக ஒரு நல்ல தகவல்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.